சபைக்கு மனமார்ந்த வணக்கம். வணக்கம். நாடி வேண்டுமென்றபடியா யாரந்தாய் வாதவா எப்படி விட்டு வந்தபடியால் யாரென்று அறிந்தாயா சொல்லாத வித்தை கல்லாம கல்வி கட்டவருக்கு தான் தெரியும், கட்டவருக்கு தான் தெரியும், படித்தவருக்கு தான் தெரியும். குலத்தலை சென்றது அறிவு நிலையில்லாதது அமராவதி என்று சொல்லக்கூடிய பொண்ணு லோகத்தில் இப்படி சபை கூடினார். அது தேவ சபை. பூலோகம் ஆண்ட மக்கள் மக்கள் சபை ஓரத்தில் கூடினார். நமக்கு தீபோடைய திருத்தவை யாருக்காக போட்ட மாதவா போட்டப்பட்டது. அப்படியா நாட்டுக்கிறான் மகாநாடு பேரும் பெருமை வாழ்ந்த என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியாகிய இந்த மாமாருக்குமணி சொன்ன நாடகத்தை அரங்கனை செய்து கண்டு கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாடு போட்டுக் கொண்டவர்களுக்கும் நாடகத்தை காண வந்திருக்க 4 வர்ண மக்களுக்கும் மகாமணியப்பன் ராமன் தெய்வம் அவருடைய பங்களை இருந்து நோயற்ற வாழ்வு சம்பத்து மணிச்சம்பத்து கணச்சம்பத்து தானிய சம்பத்து ஆடுமாடு சம்பத்து மட்டித்தொட்டி சம்பத்து செல்வங்கள் சம்பத்து செய்யும் தொழில் சம்பத்து பக்கத்து வீட்டுக்காரன் பேரு சம்பத்து தாங்க. 16 செல்வங்களை பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று அந்த கலைஞரின் சார்பாக இடிப்பான நன்றியும் பணிவான வணக்கத்தையும் தெரிந்து கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நமக்கெல்லாம் அதாவது குருவாகிய கற்றுக் கொடுத்த ஆசானாகிய மரியாதைக்குரிய கொண்டு கொண்டராக இருந்தாலும் அவர் மறைவுக்கு பிறகு மீண்டும் நமக்கு ஒரு குருவாக நம்முடைய மக்கள் நமது கவுண்டருடைய குலத்திலே சேர்ந்த யாரே குலத்திலே சேர்ந்த நமது கவுண்டரை கற்றுக் கொடுத்த மக்களுக்கு
கொடுத்து அனைத்து மக்களையும் ஒரு வட்டியிலே ஒன்றிணைந்து அவருடைய பெயரை புகழும் காப்பாற்ற வேண்டும் என்று மரியாதைக்குரிய இன்னும் நமக்கு அவர் பெயரை சொல்ல நமக்கு அருகது தெரியாது. நமக்கு தங்கவேல் கவுண்டர் அவர்கள் நம் நாடகத்துக்கான வெகு தொலைவில் வந்து வருகை கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கும் இந்த மகாமணியை ஆட்சி பெற்று அவர்கள் எல்லாரும் நல்லதாக வாழ நீண்ட ஆயுதம் நிறைந்த சிறந்து வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு பணிவான இனிப்பான நன்றி வணக்கம்.